அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட்டி மால் அப்படின்ற ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். யூனிட்டி மால் அப்படின்றத நம்ம தமிழில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒற்றுமை வணிக வளாகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? யூனிட்டி மால் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்மளோட ஒவ்வொரு மாநிலத்துலேயும் ஒரு மால் வந்து கட்ட போகிறாங்க. மால்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய விதமான பொருட்கள் எல்லாமே வந்து ஒரே இடத்துல விற்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மால்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கவர்மெண்ட் சார்பில் வந்து கட்டக்கூடிய ஒரு மாலை தான் வந்து யூனிட்டி மால் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மால் வந்து கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் நாட்டோட முதல் யூனிட்டி மால் எங்கே கட்டியிருக்காங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 10, 2023 அதாவது கட்டலை அதுக்கான ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க நிதி அமைச்சகம். யாருக்கு அப்படின்னா, மத்திய பிரதேசத்தில் உஜ்ஜைன் அப்படின்ற ஒரு பிளேஸில் கட்ட போகிறாங்க மத்திய பிரதேஷ். அதுக்கான செலவாக வந்து 284 கோடியை வந்து மத்திய அரசு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. யூனிட்டி மால் அப்படின்ற திட்டத்தை வந்து மத்திய அரசு வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இந்த திட்டத்தின்படி ஒரு மாநிலமும் வந்து ஒரு மால் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட் டைம் வந்து கட்டுறது யார் அப்படின்னா மத்திய பிரதேஷ். அந்த வகையில் இது வந்து ஒரு ப்ரிலிமினரிக்கும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸாக வந்து கேட்பாங்க. சரியா? அப்போது நாட்டோட முதல் யூனிட்டி மால் எங்கே கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டால் மத்திய பிரதேஷில் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கான ஒப்புதலை வந்து ஆகஸ்ட் 10, 2023 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் என்ன அப்படின்னா, இந்திய அரசோட மூலதன முதலீட்டிற்கான மாநிலங்களுக்கான சிறப்பு உதவி திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்திய அரசோட அதாவது மத்திய அரசோட மூலதன முதலீட்டிற்கான மாநிலங்களுக்கான சிறப்பு உதவி திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டம் ஸ்டார்ட் பண்ணது 2023-24 ஆண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான துறை என்ன அப்படின்னா, நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் வீட்டு வசதி துறை. நான் அது தப்பாக எழுதியிருப்பேன், அதை மட்டும் மாற்றிக்கோங்க. நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் வீட்டு வசதி துறை தான் வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க. இந்த மால் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஒன் ஸ்டாப் சென்டராக இருக்கும். அதாவது ஒரு நிறுத்த மையமாக இருக்கும். என்னென்னலாம் அங்கே விற்பாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஏற்கனவே வந்து ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்து இருக்குது ஏற்கனவே. அப்படின்னா என்னென்னா, ஒரு மாவட்டத்துலேயுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு பொருள் இருக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஈரோடு அப்படின்னா மஞ்சள் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு மாவட்டத்துக்குமே ஒரு சிறப்பான பொருள் இருக்கும். அந்த மாவட்டத்தில் அந்த சிறப்பான பொருளை மட்டும் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணும்பொழுது அதுக்கான வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு அப்படின்ற திட்டம். இந்த திட்டத்தில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே அந்த மாலில் வந்து வைப்பாங்க. சரியா? அடுத்ததா ஜிஐ தயாரிப்பு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அதாவது ஜிஐ டேக் வாங்கின பொருட்கள், நம்மளுக்கு நிறைய பொருட்கள் வந்து ஜிஐ டேக் வந்து கொடுத்துருப்பாங்க கவர்மெண்ட்லேருந்து. அந்த பொருட்களையும் இந்த மாலில் வந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாநிலத்துலேயும் ஒரு மாவட்டத்துக்குன்னு சொல்லிட்டு தனித்துவமான கைவினை பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா? அதையும் வந்து இந்த மாலில் வந்து காட்சிப்படுத்துவாங்க. அடுத்தது ஒரு ஸ்பெசிஃபிக்காக அந்த ஊருக்குன்னே சொல்லிட்டு உள்ளூர் தயாரிப்புகள் இருக்கும் இல்லையா? அதையும் வந்து விற்கிறாங்க. இந்த மாதிரி பொருட்களை வந்து விளம்பரம் செய்கிறது விற்பனை பண்ணுறது ரெண்டுமே வந்து இந்த மாலில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் டூருக்கு வந்து ஒரு திடீர்னு இப்போ ஒரு வட இந்தியாவில் ஏதோ ஒரு மாநிலத்துக்கு வந்து நீங்கள் டூர் போகிறீங்க. இதுக்கு முன்னாடி அந்த ஊரை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னா, அந்த ஊரில் இருக்கிற முக்கியமான பொருட்கள்லாம் நீங்கள் தேடி வாங்க வேண்டியிருக்கும் இல்லையா? அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் அந்த யூனிட்டி மால் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாலே அங்கே போனால் அங்கே வந்து அந்த மாநிலத்தில் இருக்கிற எல்லா முக்கியமான பொருளையும் விற்பாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ண முடியும், அங்கே இருக்கிற சிறப்பான பொருட்கள் எல்லாம் ஒரே டைமில் நம்மளால் வாங்கிக்க முடியும் அப்படின்றதுல கொண்டு வந்தது தான் இந்த யூனிட்டி மால் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யூனிட்டி மால் அமைக்கிறதுக்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை நிதி அமைச்சகத்தோட செலவினத்துறை வந்து கொடுத்துருக்காங்களாம். சரியா? அதாவது ஒரு யூனிட்டி மால்னா எப்படி வைக்கணும் அப்படின்றதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளெல்லாம் யார் கொடுத்துருக்காங்க? நிதி அமைச்சகம் கொடுத்துருக்காங்க. இந்த யூனிட்டி மாலோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாநிலத்துலையுமே இது என்ன பண்ணியிருக்கோம், கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு மாநிலமுமே வந்து ஒரு யூனிட்டி மாலை கட்டணும். அதில் தான் மத்திய பிரதேஷ் ஃபஸ்ட்டு இப்போ கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மால்குள்ளே உங்களுக்கு ஆடிட்டோரியம் இருக்கும், அதுக்கான உணவு கடைகள்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் பூங்காக்கள் தோட்டங்கள் இது எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாலில் பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இருக்கிற முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்கள் எல்லாமே விற்பனைக்கு வச்சுருப்பாங்க.
அது இல்லாமல் மற்ற மாநிலங்களோட முக்கியமான தயாரிப்புகளும் உங்களுக்கு என்ன இருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான் நம்ம யூனிட்டி மாலை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். ஓகேவா? ப்ரிலிம்ஸில் இது பற்றியான கொஷின்ஸ் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடியே. அதனால் மெயின்ஸ்லேயும் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 6 மார்க் அந்த மாதிரி எக்ஸாமில் அந்த மாதிரி டைப்பில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்கனாமியை பூஸ்ட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் எழுதும்போது இதை எழுதலாம். அது கூடவே சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கிறதுக்காக கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் பொழுதும் நீங்கள் எழுதலாம். அதுக்கப்புறம் இந்தியாவில் முதலீட்டை பெருக்கிறதுக்காக மத்திய அரசு என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கு அப்படின்ற டாப்பிக்கில் எழுதும்போதும் நீங்கள் இது ஒரு பாயிண்ட்டாக சொல்லலாம். சரியா? நான் இது இந்த யூனிட்டி மால்னால் என்னன்னு சொல்லியிருக்கேன். அதை எக்ஸாமில் மெயின்ஸில் நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். சரியா? அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.